இந்த சமபாவம் அதாவது the sum of the digit of a 3-digit number is 11. If the digits are reversed, the new number is 46, more than 5 times the old number. If the hundredth digit plus double the 10th digit is equal to the unit digit, find the 3-digit number. அதாவது 3 கண்டிஷனை கொடுத்துருக்கான். அந்த கண்டிஷனை வச்சு நம்ம இந்த XYZை கண்டுபிடிக்கணும், அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். ஓகேயா? நம்ம ஃபஸ்ட்டு லெட்டஸ் டேக் த 100th digit பி எக்ஸு, அதாவது 123ன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 டிஜிட் நம்பரு. இல்லை 100 இருக்கக்கூடியதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி 10th டிஜிட்டை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். யூனிட் டிஜிட்டை வந்து இசட்னு வச்சுக்கிறோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் அவன் கொடுத்துருக்கிறது இந்த 3ஐயும் கூட்டணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 11. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, அடுத்த கண்டிஷன் அவன் என்ன சொல்கிறான்? நம்மளுடைய நம்பர் எதாக இருக்கும்? 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இசட், தட் இஸ் த டிஜிட்டு, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டிஜிட்டு. ஓகே, இப்போ அவன் செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுக்குறான்னா, இந்த டிஜிட் அப்படியே ரிவர்ஸ் போட சொல்கிறான். ரிவர்ஸ் போட்டாச்சுன்னா 100x இருக்கிற இடத்துல இசட் வரும். 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸு, அது வந்து 5 டைம்ஸ் இன்ட்டு த ஓல்டு நம்பர். இதுதான் ஓல்டு நம்பர். 5 இன்ட்டு 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இசட் ப்ளஸ் 46. தட் இஸ் த ஈக்குவேஷன். ஓகே, இதை டிரைவ் பண்ணும்போது நமக்கு வந்து 5ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 500x ப்ளஸ் 50y ப்ளஸ் 5z ப்ளஸ் 46. இந்த பக்கத்தில் 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸு. ஓகே, இப்போ 500x இருக்குது, இந்த பக்கத்தில் ஒரு எக்ஸ் இருக்குது, அது அங்கிட்டு போயிடுச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஆயிரும். 499x. ஒய் வந்து 50y இருக்குது, இந்த பக்கத்தில் 10y இருக்குது, அங்கிட்டு போனால் மைனஸ் ஆயிரும். அப்போ 40y ப்ளஸ் 40y. அடுத்து இசட், இங்கே 100z இருக்குது, அங்கே வந்து 5z இருக்குது, அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் 95z. ஓகே, இப்போ ஈக்குவல் டு 40 ப்ளஸ் 46 இருக்குது. இந்த 46 அங்கிட்டு போயாச்சுன்னா மைனஸ் 46. ஓகே, அடுத்த கண்டிஷன் என்ன கொடுக்குறான்னா, அந்த 100 டிஜிட்டு ப்ளஸ்ஸு 10 இன்ட்டு 10th டிஜிட்டு, தட் இஸ் ஈக்குவல் டு யூனிட்டு, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 2y. இஃப் த 100 டிஜிட் ப்ளஸ் டபுள்